அம்மாவுடைய ஹெல்த் மேல கவனமா இருக்கணும். உங்க ஹெல்த் மேல கவனமா இருக்கணும். எதை சாப்பிட்றோம், எப்ப சாப்பிட்றோம் ரொம்ப முக்கியம். அடுத்தது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் வீடு மேல விடுது. இதுல என்ன விசேஷம்னா, ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரியிற ஒரு தீபத்துல எண்ணெயை தூக்கி லிட்டர் கணக்கா ஊத்துனா அது இந்த தீபம் இன்னும் வேகமா எரியும். இதுதான் குடும்பத்துல. உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கா, நீங்க பண்ற முக்கிய தப்பு உடனே யாராவது ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ரிலேட்டிவ்ஸையோ அதை பத்தி ஃபுல்லா போய் சொல்றது. அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தோடனே நான் இப்ப சொன்ன மாதிரி சாதாரணமா எரியிற தீபம் லிட்டர் கணக்கா எண்ணெய் ஊத்தினா எப்படி எரியுமோ அந்த மாதிரி எரியும். இதான் பிரச்சனை. அப்ப மிதனராசிக்காரர்கள் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு என் ஒய்ஃப் கிட்ட எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்கிறேன், என் அம்மா கிட்ட போய் கேட்கிறேன், சிஸ்டர் கிட்ட அட்வைஸ் கேட்கிறேன், பிரதர் கிட்ட கேட்கிறேன், வெல்விஷர் ஆபீஸ்ல இருக்கார் கொலி கிட்ட கேட்கிறேன். கேட்கறத விட உங்க சாப்டர் முடிஞ்சிடும். நீங்க யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம், தனியா உட்காந்து யோசிங்க. நான் என்ன பண்ணா என் ஒய்ஃப் கிட்ட இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அதை பத்தி யோசிங்க. நீங்களும் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிட்ட நான் என்ன சொன்னா எதை எப்படி ஹேண்டில் பண்ணா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். மற்றவங்க வந்து சொல்றதோட நீங்களே பேசி முடிக்கிறதுன்றது நல்லது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனியினுடைய 10ஆம் பார்வை வந்து உங்களுடைய களத்திரஸ்தானத்து மேல, அதாவது 7ஆம் வீட்டு மேல விழுறதுனால பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் பயங்கர கவனமா இருக்கணும் பார்ட்னர்ஸ் கிட்ட.